உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? நாங்க வந்து பூத் மீட்டிங் நடத்தாம போறோம். Is it your botheration? நீங்க botheration தான் சார். I'm a voter sir. மூணாவது I'm a voter. நீங்க மாற்றத்துக்கு ஓட்டு போடுறீங்க கேக்குறீங்க. கருணாநிதியை வச்சு தான் கட்சி. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. சார் இவ்வளவு பெரிய தேர்தல் சார் உங்க கட்சியில இருந்து தேர்தல் இல்ல உங்க கட்சியில இருந்து தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கீங்க சார். நான் யார் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்து போச்சா? குறுக்க பேசப்படாது. Why are you bothered to கேக்குறீங்க? Why are you bothered to கேக்குறீங்க? I am bothered. Don't shout. ரணபலி ஆயிரம் ஆயிடுவ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? கையில காசு இல்லையா? காசு I am not shouting. I am asking you a question. வாங்க பேசுங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? டாக்டர் ஷர்மிளா பேசுங்க. Don't ask me why I am bothered. I am bothered because I am a citizen of India. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா. வர நிறுத்துற அவனை. இல்ல ஷர்மிளா மேம் இவ்ளோ டென்ஷனா வேண்டிய அவசியம் இல்லன்னு நினைக்கிறேன். We are just having a debate here. என்ன அது பச்சை பையில போட்டு கொலை அடிச்சிட்டு இருக்க நீ? மேம் அது அவரோட வியூ மேம். இல்ல ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. Even I am entitled to my viewpoint. சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடா. You are entitled to your view in your time. You are entitled to your view when I come to you. You can speak in your time. இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. அப்ப அந்த தலைவர் தான் எல்லா கட்சிக்கு. சரிங்களா? நீங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலினையும் முன்னிலைப்படுத்துறீங்க? இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் அப்படிதான். சரிங்களா? உங்களுக்கு அரசியலும் தெரியாது, மருத்துவமும் தெரியாது. உங்களுக்கு அரசியலும் தெரியாது, மருத்துவமும் தெரியாது. அது நல்லா கத்தியது கதறியது ஊர கூட்டியது. Sorry that is talk about my qualifications or my ethics. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வரத பாரு. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. ஜூலின்னு ஒரு கேரக்டர் கிட்னி திருடனவங்க. இல்ல ரிமோட் மீட்டிங் முடிச்சிட்டு வரோம். சொல்லுங்க. அது பாத்திருக்கீங்களா? இல்ல அத இப்பதான் வெளிய அம்ச்சேன். பிஸ்கட் போட்டு அம்ச்சேன் அதானே. ஜூலி அம்ச்சாச்சா? எதுக்கு கத்துறாங்க? என்ன நாய் பிஸ்கட் தீந்து போச்சுனே. பிஸ்கட் தீந்து போச்சுனே. நாயோட இவன் போடுற சத்தத்துல நம்மள மாட்டி விட்டுறோம் போல இருக்கேன்னு. கிட்னி திருடல் கும்பலும் அதுக்கு ஏஜென்ட்டும் இப்படிதான் கத்துவாங்க. நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்தா எல்லாரும் உள்ள போனோம்ல, அது தெரிஞ்சு கத்துறேன். நக்கல்யா அவனுக்கு. லால்குடியில எதிர் வேட்பாளர் யாரு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி தொழிலை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கம். உதயநிதி வந்து இந்த மாதிரி எங்க அம்மா மேல ஒரு பர்சனல் தாக்குதல் வைக்கிறாப்புல. நான் என்ன அவர்கிட்ட சொல்ல வரேன்னா, இவர் எதுக்காக வந்து எங்க கிட்ட 500 கோடி வாங்கினாங்களே அதுக்கு என்ன பதில் இருக்கு, அதுக்கு எதுக்காக அவங்க வாங்கினாங்கிறத அவங்க கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். நாங்க தான் சொத்து மதிப்புல நாங்க இவ்வளவு ஓப்பனா கிளாரிட்டியா எங்க அம்மா வந்து நெட்வொர்க் வந்து 5000 crores மேல நான் காட்டியிருக்கோம். எனக்கு 600 crores மேல நான் காட்டியிருக்கேன். இதே உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களையும் காட்ட முடியல. ஒரு 3 கோடி காட்டுறாங்க. இது யாராவது நம்ப முடியுதா? இந்த ரூம்ல இருக்க யாராவது அவங்க சொத்து 3 கோடி நம்புவீங்களா? நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா இவங்க ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காங்க, ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. மாசம் 3000 கோடி கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணது மட்டும் கரப்ஷன்ல வந்து லஞ்சம் காசுல சம்பாதிச்சது மட்டும் ஒரு 1.5 லட்சம் கோடி சொல்றாங்க. அந்த காசுல என்ன பண்ணாங்க? அதை ஏன் ஒரு வண்டி கூட இல்லைன்னு சொல்லி ஏன் போய் சொல்றாங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுக்குள்ள இவ்வளவு என்ன திமுக என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? என்ன ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க? சாம்பார் அப்ப எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிற பேர்ல எவ்வளவு கொலை நடந்திருக்கு, எவ்வளவு கற்பழிப்பு நடக்குது, எவ்வளவு வந்து சின்ன குழந்தைங்க 2.5 வயசு குழந்தையெல்லாம் ஒரு திமுக பிரமுகர் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு உயிரிழப்பு நடந்திருக்கு. எவ்வளவு மினிஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து யார் இந்த சார்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எவ்வளவு என்ன தேடுறாங்க. இதான் இங்க இருக்க பார்த்தா போஸ்கோ கேஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டபுள் ஆயிருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. மகளிருக்கு அகேன்ஸ்டா பண்ண எல்லா அஃபென்ஸுமே டபுள் ஆயிருக்கு. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இவங்க இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஒரு அரசியலுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு பர்சன். இதுதான் சொல்றது. குடும்பத்தில் இருக்கிற வந்து அரசியல்ல வந்து சும்மா தாத்தா இருந்தாரு, அப்பா இருக்கேன், பையன், அடுத்து அவர் பேரன், இப்படியே வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அரசியல் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு இருக்காப்ல. நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. தகுதிக்கு மீறி பேசாத. உங்களுக்கு ஒரு யூடியூபர் தெரியும், யாரு? சவுக் சங்கர். பல மிரட்டல்களையும் தாண்டி அவங்களுடைய மகனுக்காக கடைசி வரையிலும் ஒரு ஜீவனாக இருந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா, அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்கப்பா. இந்த இயற்கை எய்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மனவேதையில மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. அவங்க வீட்டுல மலத்தை அள்ளி கொட்டுறதா இருக்கட்டும், வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்கில் இந்த அரசாங்கம் நடந்த காலத்தால அவர் வீட்டுல கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டுல சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அவங்களுடைய சாரீஸ் எல்லாத்தையுமே நீக்கினதா இருக்கட்டும், உடம்புல நீ எங்கெல்லாம் என்னெல்லாம மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தினதா இருக்கட்டும். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கவங்களை வண்டி கிடைக்குமாடா? நம்மளா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகள் சிந்திங்க. ஆனா இன்று சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப துக்கமான செய்தி தான். மன வேதனை பட்டு பட்டு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆனா ஒன்னியா, அந்த மனுஷனுக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஒருவேளை அந்த மனுஷன் இதெல்லாம் தாண்டி வெளியில வந்துட்டார்னா என்ன மாதிரி இருப்பார் அப்படிங்கிறதும், எப்படி திமுகக்கு எதிராக இங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு எதிராக பேசுவார் அப்படிங்கிறதையும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. பத்திரிகை சுதந்திரத்தை ஸ்டாலின் நசுக்கிட்டார். பத்திரிகையாளரை குரல் வழிய நெரிச்சிட்டார். பத்திரிகையாளருடைய குரல் வழிய நெரிச்சிட்டார். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.